2004 கும்பகோணத்துல ஒரு ஸ்கூல்ல தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்துல நிறைய மாணவர்கள் இறந்து போறாங்க. அதுல இருந்து தப்பிச்ச ஒரு மாணவி ஜெனிஃபர் அவர்கள். அவங்க இப்ப கும்பகோணம் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய பெருமையை தேடி கொடுத்திருக்காங்க. குரூப் 1 தேர்வுல தேர்ச்சி பெற்று துணை மாவட்ட ஆட்சியரா அவங்க பதவி வகுக்க கும்பகோணம் தீ விபத்து நடந்தது தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம உலகத்தையே உழுக்கின ஒரு நிகழ்வு. அது சின்ன குழந்தைகள் அவங்க எல்லாமே இறந்து போனது. ஆசிரியர்கள் அது யாராலையும் மறக்க முடியாத ஒண்ணு. ஆனா அதையும் பார்த்து அதுல இருந்து மீண்டு வந்து இவ்வளவு தூரம் படிச்சு அந்த ஒரு நிகழ்வை தகர்த்து இவங்க ஒரு மாவட்ட ஆட்சியரா மாறி இருக்கிறது பெரிய பெருமை தாங்க. அதை இப்போ தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டத்தை நீங்க என்னதான் கைய வச்சு மறைச்சாலும் இது மாதிரி சாதனை பண்ண பெண்மணிகள் இருக்கிறப்ப எனக்கு என்னங்க கவலை இருக்கு அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அந்த நான் முதல்வன் திட்டத்துல எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு பாஸ் ஆயிருக்காங்க. அது ஒரு நல்ல திட்டம் தான். அதை மாற்றாம இப்ப இருக்கிற முதல்வர் பேரை மட்டும் மாத்தி இருக்கிறாரு. ஆனா அந்த திட்டம் அப்படியே தான் இருக்குது. நீங்க என்னதான் திட்டத்தை மாத்தினாலும் எங்க ஆட்சியில கொண்டு வந்ததுதான் அது அப்படின்ற மாதிரி அவங்க பெருமையா பேசுறாங்க. இது நல்ல விஷயம்தான். திமுக கொண்டு வந்தாலும் சரி, அதிமுக கொண்டு வந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்தாலும் சரி, மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பயனுள்ள திட்டமா இருக்குது. அதனால இதை மாற்றணும்னு அவசியமே கிடையாது. அதை அப்படியே தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கும்பகோணத்துல அவ்வளவு பெரிய இன்சிடென்ட்லையும் தன்னுடைய மனம் தளராமல் அந்த ஜெனிஃபர் அவங்க இன்னைக்கு துணை மாவட்ட ஆட்சியர் ஆயிருக்கிறாங்க அப்படின்றது பெருமைக்குரிய விஷயம். இது மாதிரி மனசுல ஒரு லட்சியத்தோடையும் ஒரு குறிக்கோளையும் வச்சு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்லயோ சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ஜெனிஃபர் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. இது இப்ப சோசியல் மீடியாலையும் சரி, அவங்க பேசுறப்பையும் சரி, இதை பாக்குறவங்களுக்கு சற்று கண் கலங்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க முன்னேறிட்டாங்க. அன்னைக்கு இறந்து போன குழந்தைகளும் இருந்திருந்தா இது மாதிரி எத்தனை மாவட்ட ஆட்சியரா இருப்பாங்க, துணை மாவட்ட ஆட்சியரா இருப்பாங்க, எத்தனை அரசு அலுவலகங்கள் டீச்சர்ஸ் டாக்டரா ஆயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய அளவுல இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள்.